கர்ணன். இந்த பெயரை கேட்டாலே வீரமும் தியாகமும் ஒரே நேரத்தில் மனதில் எழும். ஆனால் கர்ணன் எவ்வளவு வலிமை மிக்கவன் என்பதை உணர வேண்டும் என்றால் முதலில் வலிமையின் உச்சம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யானையின் வலிமை கிடைக்க வேண்டும் என்றால் எத்தனை சிங்கங்கள் ஒன்று சேர வேண்டும் தெரியுமா? 70. ஆம், 70 சிங்கங்கள் ஒன்றாக சேர்ந்தால் தான் ஒரு யானையின் சக்திக்கு சமம். அப்படி என்றால் 10,000 யானைகள் ஒன்றாக சேர்ந்தால் அது மகாபாரதத்தின் பாண்டவர்களின் ஒருவரான பீமனின் வலிமைக்கு சமம். அந்த பீமனின் வலிமை எவ்வளவு பெரியது தெரியுமா? 10,000 பீமர்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்திரனின் தெய்வீக யானையான ஐராவதத்தின் சக்திக்கு இணையாக முடியும். ஆனால் அதுவும் போதாது. 10,000 ஐராவதங்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு இந்திரனின் முழு ஆற்றலை அடைய முடியும். இங்கேயும் நிற்கவில்லை வலிமையின் கணக்கு. 1,00,000 இந்திரர்கள், ஆம் 1,00,000 இந்திரர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் ஆஞ்சநேயரின் ஒரு வலதுகையின் சக்திக்கு கூட ஒப்பாகாது. அப்படிப்பட்ட அளவில்லா வலிமை கொண்ட ஆஞ்சநேயரே அர்ச்சுனனின் ரதத்தில் கொடியில் அமர்ந்திருந்தார். அந்த ரதத்தை ஓட்டியது யார் தெரியுமா? உலகங்களையே ஆளும் விஷ்ணு கிருஷ்ணராக, ஒரு சாதாரண சாரதியாக. ஆஞ்சநேயரின் வலிமை, விஷ்ணுவின் தெய்வீக பாதுகாப்பு, அர்ச்சுனனின் காண்டீபம், இந்த மூன்றும் இணைந்த அந்த ரதம் பிரபஞ்சமே நடுங்கும் அளவுக்கு சக்தி கொண்டது. அப்படிப்பட்ட அந்த தெய்வீக ரதத்தை ஒரு மனிதன் ஒரே ஒரு அம்பால் 3 அடி பின்னே தள்ளியவன் தான் கர்ணன். ஆம், ரதம் நகர்ந்தது. ஆஞ்சநேயரின் வலிமை குறைந்ததால் அல்ல, விஷ்ணுவின் சக்தி குறைந்ததால் அல்ல, அது கர்ணனின் அம்பின் அசுர வலிமையினால். இப்போது யோசித்து பாருங்கள், ஆஞ்சநேயரின் வலிமை தாங்கிய ரதத்தை பின்னே தள்ளிய கர்ணன், அவன் வலிமை எவ்வளவு பெரியது என்று. இதுதான் கர்ணன், தோற்றாலும் வரலாற்றில் என்றும் வலிமையின் உச்சம். உங்களுக்கு கர்ணனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.